தொடர்ந்து கற்பனை யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி பணி நியமனத்துக்கு தடையாக இருக்கிற தடை உத்தரவை எதிர்த்து டிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் ஃபைல் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் எந்தெந்த காரணம்லாம் சொல்லி தடை உத்தரவு கேட்டாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி சார்பாக வந்து சரியான விளக்கத்தை இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட்டை வந்து கவுண்டர் ஃபைல் தாக்கல் பண்ணவங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிபிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இவங்க தடை உத்தரவு வாங்கினவங்களுடைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அவங்க எலிஜிபிள்னா அவங்க எந்த வருஷம் வந்து டெட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க, எந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான வேக்கன்சியோட அளவு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3192 வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து இதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 41,485 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 40,136 பேர் தான் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. இதில் ஆங்கில பாடத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,94 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் எழுதினவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,667 பேர் மட்டுமே எழுதியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா 19லேருந்து 25 வரலும் இருந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏ சீரீஸ் அந்த கொஸ்டின் பேப்பரை நமக்கு வெளியிட்டிருந்தாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் தெரிவிக்கலாம், என்ன மாதிரிலாம் தெரிவிக்கலாம் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்கில் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இமெயிலு போஸ்ட் அனுப்புறதுலாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 12,815 அப்ஜெக்ஷன் வந்ததாகவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா 91 கொஸ்டினுக்கு 12,815 அப்ஜெக்ஷன் வந்ததில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வச்சு அவங்க பார்த்ததில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 29 கொஸ்டினுக்கு ஆன்சர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 13 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து 11 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏபிசி அப்படின்ற 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வர இதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. 8 சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து டெப்டேஷனில் வந்து காலேஜிலேருந்து வந்து அவங்க தான் வந்து கடைசியாக வந்து அந்த ஸ்டார் கொஸ்டின் எதுக்கெலாம் கொடுக்கலாம், எதுக்கு 2 ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதுதான் அந்த விஷயம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்டோட பேர், அது அவங்க என்ன பாடத்தை சார்ந்தாங்க, அடுத்தது வந்து அவங்களோட ரோல் நம்பர், அவங்களோட கேட்டகரி, அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எந்தெந்த கொஸ்டினுக்குலாம் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 கொஸ்டினுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைனல் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க அவங்க கொஸ்டின் பேப்பரில் எந்த ஆன்சர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அவங்க மார்க் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதனால் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதில் டிஆர்பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்டார் கொஸ்டினால் 2 மார்க் வாங்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் மல்டிபிள் ஆன்சரால் 3 மார்க் வாங்குறாங்க. மொத்தம் வந்து 5 மார்க் வாங்குறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த கேஸ் டீட்டெயிலை இவங்க ரெஃபரன்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து கொடுத்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் கமிட்டியோடைய முடிவு தான் வந்து இறுதியானது அப்படின்றதையும் ஏற்கனவே நடந்த கோர்ட்டோடைய அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரன்ஸ் மேரி அண்டு அனதர்னு போட்டு டிஆர்பிக்கு எதிராக வந்து இதே மாதிரி ஒரு கேஸ் வந்ததுலேயும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் முடிவானது, கோர்ட்டில் இதுக்குன்னு எக்ஸ்பர்ட் கமிட்டி எதுவும் இல்லை அப்படின்ற விஷயத்தை தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க சொன்ன அந்த பெட்டிஷனர் சொன்ன 8வது பேராவில் படி சொன்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓஎம்ஆர் ஷீட் வெளியிட சொல்லி கேட்டிருந்தாங்க, அது சம்மந்தமாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்லாம் நாங்கள் வெளியிடுற மாதிரி சொல்லலை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்ஃபிடென்ஷியலாக பாதுகாத்து வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்ன விஷயத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெட்டிஷனை சப்மிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 11 கொஸ்டின் வந்து மல்டிபிள் ஆன்சர் இருக்கிறதாகவும் 11 கொஸ்டின் வந்து ஸ்டார் இருக்கிறதாகவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 13 கொஸ்டின் ஸ்டார் கொடுத்ததாகவும் அதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மார்க் கொடுத்ததாகவும், அதாவது 11 கொஸ்டினுக்கு வந்து மல்டிபிள் ஆன்சர் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இவங்க தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா 24 ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இது மாறி போயிருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
அதாவது வந்து பார்த்திங்கன்னா 71 எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இதை நம்ம செக் பண்ணி எது எதுக்கெலாம் ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எடுத்தது இது முக்கியமான பாயிண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து மொத்தம் ஸ்கோர் பண்ணதே வந்து 95 மார்க் தான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து எம்பிசி கேட்டகரியில் வராங்க. எம்பிசி கேட்டகரியில் இங்கிலீஷுக்கு மினிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 109.5. இதுதான் அவங்க எம்பிசி உமனில் வருது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னும் 14 மார்க் எடுத்தால் தான் வந்து அந்த சிவி லிஸ்ட்டுக்கே வருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள் 22வது பாயிண்ட்டில் இன்னொரு கேஸையும் வந்து அவங்க ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியம்மாள் வர்சஸ் டிஆர்பிக்கு இதில் வந்து ஒரு கேஸ்லேயும் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோடைய முடிவு தான் இறுதியானது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இதையும் கொடுத்துருக்காங்க அவங்க. அடுத்ததாக பாருங்கள், அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அந்த நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், அடுத்து வர பாயிண்ட்லாம் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் நெகட்டிவ் பாயிண்ட்லாம் நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் இல்லை. அதாவது வந்து சரியான விடை எதுனா ஒரு மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால் நெகட்டிவ் மார்க் இல்லாததால் 1-2 ஒன்றுக்கு மேலே ஆன்சர் வர்றதையும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் 28வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் நல்லா பாருங்கள், மொத்தம் வந்து 3192 கேண்டிடேட் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அஃபெக்ட் ஆகிறாங்க. இதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த இடைக்கால உத்தரவை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த இடைக்கால உத்தரவை நீங்கள் நீக்கலைன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இழப்பு ஏற்படும். அதாவது ஹார்ட்ஷிப் அண்டு ஹெவி லாஸ் ஏற்படும் போர்டுக்கு அப்படின்ற விஷயத்தையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த இடைக்கால உத்தரவு சீக்கிரமாக வந்து ரத்து பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஃபைலில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைலை தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் வந்து என்றைக்கு வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடை உத்தரவு சீக்கிரமாக நீங்கி ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புவோம். நன்றி.